ஒரு பக்திபூர்வமான ஒரு நிகழ்வு. தீ விதிக்கிற அப்படின்னு சொல்லி நான் அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மட்டக்களப்பில் தான். ஏன் எதற்காக இந்த ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும் நான் என்னத்துக்காக மட்டக்களப்பு வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு நேர்த்தி ஒன்று வச்சு நாங்கள் அதுவும் தீ விதிக்கிற அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது நான் தீ பாயறதுக்காக கோயிலுக்கு போனதுக்கு பிறகு என்னால் வீடியோ எதுவும் செஞ்சு கொள்ள முடியாமல் போயிட்டு, காரணம் என்னென்னு சொன்னால் நான் கோயிலில் நின்றதால் அங்கே கோயிலில் நின்றதால் ஒரு ஸ்பீக்கர் சவுண்ட், அதால் வீடியோ எதுவும் செஞ்சு கொள்ள முடியாமல் போயிட்டுது. அதால் தான் நான் இப்போ இந்த ஒரு இன்ட்ரோ கொடுக்குறதுக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கோயிலில் நிற்கும்போது ஒரு சில வீடியோ கிளிப்புகள் எடுத்துருந்தேன்னா, அதாவது நான் தீ மிதிக்கும் போது ஒரு படியாண்ட ஃபோனை கொடுத்து இதை ஒருக்கா வீடியோ கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு படியாண்ட கொடுத்துருந்தேன். அந்த படியனுமே ஒரு சில கிளிப்புகள் எடுத்து வச்சுருந்தோம். அதால் நான் இப்போ என்ன செய்யப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வீடியோ கிளிப்பை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வரும் பாருங்க. அவ்வளோ ஒரு பக்திபூர்வமான ஒரு நிகழ்வு. அதை விட நான் தீ மிதித்ததையுமே நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வமாக எனக்குமே மெசேஜ் போட்டிருந்தீங்க. அந்த வகையில் நான் எடுத்த அந்த ஒரு கிளிப்புகளை இதில் ஆட் பண்ணுறேன். காரணம் மிகவும் ஒரு பக்திபூர்வமான ஒரு சடங்கு. அது மட்டும் இல்லாமல் நான் தீ மிதித்த அந்த ஒரு இதையுமே நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. உண்மையிலே நிறைய பேர் ஒரு ஆர்வமாக இருந்த ஒரு விஷயம். அதால் நான் இப்போ எடுத்த அந்த ஒரு வீடியோ கிளிக்கில் நான் இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விடுறேன் பாருங்க. அதாவது இந்த ஒரு வீடியோ லேட்டாக போகிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், போடுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் நிறைய பேர் கேட்டதுக்கு நான் அந்த ஒரு கிளிப்புகளை நான் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்க. அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் இப்போ வழிக்கூட்டு ரெடியாக நிற்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், நான் எஃப்னா வழிபட போகிறேன். ஓகே, நீங்கள் இப்போ வீடியோ கிளிக்கு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தீக்கட்டை எடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிகழ்வு தான் இது நடக்க போகுது. அதாவது தீ மூட்டுறதுக்கு முதல் இந்த பலகாமம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் இருந்து, அதாவது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கேணிக்கரை பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போய் இதற்கான தீக்கட்டை எடுத்துகிட்டு இந்த ஆலயத்தில் தீ மூட்டுறதற்கான ஒரு வைபவம் தான் இப்போ நடக்க இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பஞ்ச பாண்டவர்கள் உட்பட தேவாதிமார் அனைவருமே இப்போ அந்த ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க. அந்த ஒரு நிகழ்வை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதாவது நான் எடுக்கக்கூடிய அளவு நான் எடுத்துகிட்டு இப்போ வாய்ஸ் கவர் கொடுக்குறேன். உண்மையிலே பாருங்கள், எவ்வளோ ஒரு பக்திபூர்வமாக, எவ்வளோ பக்தர்கள் உட்பட எவ்வளோ ஒரு சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆர்வமாக இருக்கின்றது பாலைவிப்பதிலும். எனவே அந்த ஓகே, இப்போ கோயிலில் இருந்து, அதாவது கோயிலிருந்து அனைவருமே வழிபட்டு இப்போ போகிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒரு கேணிக்கரை பிள்ளையார் கோயிலுக்கு. எதுவுமே பழுகாமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் தான். மிகவுமே பழமை வாய்ந்த ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். உண்மையிலேயே மண் போட்டால் நிலத்தில் மண் விழாத அளவுக்கு பயங்கரமான ஒரு சன நெரிசல். உண்மையிலேயே இதெல்லாம் என்ன சொல்கிறது, எல்லாருமே பார்க்கலாம், இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் இப்படியான விஷயங்களை வீடியோவாக செஞ்சு போடும்போது நிறைய பேர் ஒரு ஆர்வமாக பார்ப்பீங்க. என்னடா இவ்வளோ க்ரௌட்,
இவ்வளோ சனம் போகிறாங்கன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி நீங்கள் உணர்வீங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பெண்கள் வந்து அந்த கற்பூர சட்டி ஏந்திட்டு போகிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து அவங்க வந்து வச்சுருக்கக்கூடிய நேர்த்திகளாக இருக்குது. அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக நிறைய பெண்கள் வந்து அந்த ஒரு நேர்த்தியை பூர்த்தி செய்கிறதுக்காக வந்து அந்த சாமிக்கு முன்னுக்கு கற்பூர சட்டி ஏந்தி அவங்க நேர்த்திகளை வந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னாலே தெரியும், நிறைய பேர் உண்மையிலே அந்த சைட் இந்த சைட்டுன்னு சொல்லி அதில் வந்து இடம் காணாமல் வந்து நிறைய பேர் இங்கே சைடில் வந்து நிற்கக்கூடியதை நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போது வந்து கேணிக்கிற பிள்ளையாருக்கு முன்னுக்கு இன்னும் ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே போய் அந்த பூசைகளை கலந்து கொண்டு அதை வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து நான் சொன்ன அந்த கேணிக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு இப்போ வந்து போயிட்டு இருக்கிறத நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்ப்பீங்க, என்னடா திடீரென்ன மாதிரி ஒரு பொம்பளை ஒரு ஆள் வந்து கலையாடுறான்னு சொல்லி அவருக்கு வந்து திடீரென்ன மாதிரி அதால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலையாடக்கூடிய அவர் வந்து என்ன செய்யப்படுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவர்களிருந்து அதை வந்து தனித்து விடுறதுக்காக வந்து அவர் வந்து இது செஞ்சிட்ருக்கிறார். அதே மாதிரி இங்கே வந்து கட்டு சொல்லிட்டு நிற்கிறாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு சன நெரிசல். உண்மையிலேயே நானுமே வந்து இந்த வருஷம் பயங்கரமான ஒரு க்ரௌடை நான் வந்து அவதானிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், வந்து இதுதான் வந்து அந்த தீப்பாயறதுக்கான அந்த தீக்குழி அமைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து குழியெல்லாம் வெட்டி எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. இப்போ நாம் வந்து காட்டின அந்த கோயிலேருந்து தீக்கட்டை எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு இதில் தான் வந்து அந்த தீ மூட்டுறதுக்கான வேலைகள் நடக்குது. நாராயணக்கினி நலலட்சுமி நல் வேதமுத்தினி வேதாரமத்தினி பாரதமதத்தினி சக்தினி ஆவலம் மொழித்துலகை தாரணி தலத்தனி தாரணி தலத்தனி சரண
இதில் வந்து யோசிப்பீங்க, என்னடா அந்த கலையாடுறவர் வந்து எல்லாரையும் விலகுங்கன்னு சொல்லி இது செய்கிறாங்கன்னு சொல்லி. அதாவது அந்த ஒரு நிகழ்வு நடக்கிற டைமில் வந்து ஆட்கள் வந்து குறுக்க போகக்கூடாது, அதில் தான் அவர் வந்து விலக சொல்கிறார். கலாச்சாரம், மரபுக்கலைகள் ஆகியன ஒழுங்கு அமையப் பெற்று சுற்றி வர பேரளவி சூழவே வரம் பெற்று சற்று வர முடியாத சாலையோரம் திறப்பழகாத பரிதனிலே பல ஆண்டு காலமாக பக்திபுரமான வைபவத்தோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அந்த தீக்கட்டை எடுத்துகிட்டு வந்து அம்மாளுக்கான பூசைகள் வந்து உள்ளே வந்து முடிச்சிட்டு, இப்போ வந்து அந்த தீ மூட்டுவதற்காக வந்து அனைவரும் வந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து பாருங்கள், காலையில் ஒரு 10:30 அளவில் தான் இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்தது. 10:30க்கு வந்து அவ்வளோ ஒரு க்ரௌடுன்னு சொல்லி பாருங்க. உண்மையாகவே வந்து எனக்குமே வந்து ஒரு புதுவித ஒரு இதாக இருக்குது. இந்த வருஷம் பயங்கரமான ஒரு க்ரௌட்டை நான் அவதானிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அம்மாவுக்கு வந்து கழிப்பு நடக்குது. அதாவது அவள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து கழிக்கிறாங்க. ஓகே, வந்து பார்ப்பீங்க வந்து என்னடா தீ மூட்டுன காட்டலை அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், நான் நைட் ஃபுல்லாக இங்கேயே நின்றதால் சார்ஜ் இறங்கிட்டு, அதால் வந்து நான் சின்ன சின்ன கிளிப்பாக வந்து எடுத்து வச்சுருந்தேன்னா, அதாவது வீடியோவில் வந்து ஆட் பண்ணி விடலாம்னு சொல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், டிவி எல்லாம் மூட்டி இது வந்து ஒரு 3/4 கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் இந்த ஒரு கிளிப் பாருங்கள் வந்து அவ்வளோ ஒரு இதாக வந்து எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லி. இதுக்குள்ளால தான் கடைசியில் வந்து நாங்கள் தீ மிதித்தது. வந்து பாருங்க அவ்வளோ ஒரு அக்கினியாக வந்து இருக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்து பாருங்கள் வந்து இவங்க தான் வந்து அந்த தீயை வந்து ஃபுல்லாகவே மூட்டுவாங்க. தீ பாயிறவங்களோட இவங்களோட வழி தான் வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால், அவ்வளோ ஒரு ஒக்கையில் வந்து நின்று காலையிலேருந்து ஈவினிங், அதாவது தீ பாஞ்சு முடியும் வரைக்கும் இவங்க தான் கஷ்டப்படுவாங்க. தொடர்ச்சியாக முடித்திலை புறப்புறமாகவும் ஆஸ்திரேலியா வசிப்புறமாக கொண்ட விசிகன் என்பவருக்காக அவரது அம்மா அவர்களுடைய பணத்தை செலுத்தி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய தேவாதிகள் புடைசூழ அம்மையின் நிகழ்வை பார்த்து இடமளிக்குமாறு வேண்டிக் கொள்வதோடு, இந்த ஆலயத்தில் இருமருங்கிலே நிற்கின்ற அன்பு மையர்கள் சற்றே அகன்று நிற்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தீயெல்லாம் மூட்டி இப்போ வந்து சரியான ஒரு பதப்படுத்தி அந்த ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு பொழுது நிற்கின்ற அடியவர்களுடைய அந்த பரவச உணர்வோடு காவியம் இசைத்து சென்று அன்னை பாஞ்சாலி தாயினுடைய அந்த தீமிதிப்புகளை சிறப்பிக்கின்ற வகையில் பஞ்சமாண்டவர்கள் சுழந்து சென்று அங்கே பண்டாரம் அடைந்து தங்களுடைய நேர்த்திக் கடனுக்காக தங்களுடைய அன்னையுடைய அருளாசியை பெற வந்திருக்கின்ற மெய்யடியார்கள் கடல் குளித்து வந்து இங்கே தீமிதிக்கின்ற அந்த நிகழ்விலே உருத்தமான முறையிலே கலந்து கொள்கின்ற வகையிலே வரிசையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது மிகவும் பக்திபூர்வமாக கொண்டிருக்கின்றது.
என்கின்ற நோக்கத்தோடு ஒரு காலத்தை செலுத்தியிருக்கின்றார்கள். வசந்தா என்கிற திருச்செல்வ குடும்பம், சுவேதா குடும்பம் ஆலய வளாகத்தில் அந்த குழந்தைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றொரு உருக்கமான அறிவித்தல், தயவு செய்து அன்னையினுடைய இந்த தீமிதிப்பு நிகழ்வை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலிலே ஆர்வத்திலே மரங்களின் மேலே ஏறி நிற்கின்ற பக்தர்களே, தயவு செய்து மரங்களில் இருந்து அப்பாவுமே என்னோட சேர்ந்து தீயில் இறங்கினார். இந்த தீமிதிப்பு நிகழ்வை கண்டு ரசிக்கக்கூடிய இளம் இளைஞர்களே, தயவு செய்து இந்த நிகழ்வினை நீங்கள் அமர்ந்திருந்து ஆறுதலாக கண்டுகளிக்குமாறு உங்களை அன்பாக மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்ளுகின்றோம். தற்பொழுது இன்னும் சொற்ப வேளையில் மிகவும் பக்திபூர்வமான அற்புதமான நுணுக்கமான அன்னையுடைய அருளாசியை அள்ளி வளர்ந்திருந்த நிகழ்வுக்கு நெருங்கி இருக்கின்றோம். அந்த வகையில் அன்னை பாஞ்சாலி தாயுடைய இந்த தீமிதிப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற நேர்த்திக்கடல் தீர்க்க வந்த மெய்யடியார்கள், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய குழந்தைகளை நேர்த்திக்கடனுக்காக வழங்குகின்ற பெற்றோர்கள், அதனை பார்த்து அந்த பரவச வெள்ளத்திலே ஆள இருக்கின்ற அன்பு மெய்யடியார்கள் அனைவருக்கும் உருக்கமான ஒரு வேண்டுகோள். அன்னை பாஞ்சாலி தாயுடைய இந்த தீமிதிப்பு நிகழ்விலே தற்பொழுது சகாதேவனுடைய அந்த நிமித்தங்கள் பார்க்கின்ற சகுனம் பார்க்கின்ற நிகழ்வு நம்பர் இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து தீமிதிப்பு ஆராய்ச்சியையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்பியார் அவர்கள் வந்து இப்போ வந்து அந்த பண்டாரம் மறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு வைபவம் தான் இப்போ நடக்குது. இப்பொழுது அம்பாளுடைய தீமிதிப்பு விளம்பர இருக்கிறதால் சற்றே அமர்ந்திருந்து பார்க்கும்படியாக
ஓகே, இவரை தான் வந்து சொல்லுவாங்க சாஸ்திர ஞானி என்று சொல்லி. இவரை வந்து சகாதேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து அந்த தீக்குழியை வந்து போய் பார்வையிட்டு இது எப்படி அமைக்கப்பட்டிருக்குது, எல்லாமே வந்து சரியான முறையில் இருக்குதா அப்படியான பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து அவர் வந்து தன்னுடைய அண்ணா தர்மரிடம் போய் சொல்லுவார். சாஸ்திர ஞானியாக திகழ்கின்ற சகாதேவன் அவர்கள் அங்கே தீக்குழியினுடைய நிலைமையினை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் அந்த தீக்குழியின் நிலைமையை கண்காணித்து தன்னுடைய அண்ணனான தர்மரிடம் அந்த தீக்குழியினுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது, தீக்குழியானது முறையான முறையிலே செப்பனிடப்பட்டிருக்கிறதா, தீக்குழியில் ஏதாவது தடங்கல்கள் இருக்கிறதா போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை தன்னுடைய அண்ணனான தர்மரிடம் சொல்வதற்காக தற்பொழுது அந்த தீக்குழியினை வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அன்புமிக்க பக்த சைவ பாஞ்சாலி மெய்யடியார்களே, வருடத்தின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து போடக்கூடிய அந்த தாமரைப்பூ வந்து இறுதி வரைக்கும் வாடாமல் கருகாமல் அப்படியே இருக்கும். சகாதேவன் அவர்கள் அங்கே தீக்குழி தாமரை பூவில் இடுகின்ற உன்னதமான நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரோஹரா ரோஹரா தீ மிதிப்பு நிகழ்வு, அற்புதமான அந்த நிகழ்வு நடந்து வரைக் கொண்டிருக்கின்றது. எங்களை எல்லாம் காவல் காத்துக் கொண்டிருக்கின்ற அன்னை பாஞ்சாலி இதோ அரோகரா அரோகரா என்று பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். தீ மிதிப்பு நிகழ்வுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைவரோட முகத்திலையும் வந்து அந்த ஒரு ஏக்கமும் பக்தியும் ஒரு பயம் ஒன்று கூட சொல்லலாம். எல்லார முகத்தை பார்த்தாலுமே வந்து விளங்கும். பாஞ்சாலி தாயினுடைய இறுதி நாள் தீ மிதிப்பு நிகழ்வு சிறப்பான முறையில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. நேர்த்தி வைத்த அடியவர்கள் ஒரு புறமும், தேர்வாதிகள் ஒரு புறமும், தர்மர் உட்பட பஞ்ச பாண்டவர்கள் குழுவுமாக இணைத்து இவ்வருடத்திற்கான தீ மிதிப்பு நிகழ்வு சிறப்பதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை நல்கின்ற அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அரோகரா அரோகரா என்ற சத்தத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்னை பாஞ்சாலி தாயினுடைய இறுதி நாள் நிகழ்வு திருச்சடங்கு நிகழ்ந்தால் தீமிதிப்பு நிகழ்வை கண்டுகொள்ள முடியாது ஏற்படும். ஆகவே அமர்ந்திருந்து உங்களுக்கு கண்டுகளிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். நேர்த்தி கடன்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அடியவர்கள் ஒருபுறமும், தேவாதிகள் ஒருபுறமும், பஞ்ச பாண்டவர்கள் வருடத்திற்கான இறுதி நாள் நிகழ்வு. இந்த இறுதி நாள் வைத்த அடியவர்கள்
அவர்கள் தங்களுடைய நிறைவேற்றுகின்ற அடியவர்கள் ஒருபுறமுமாக கண்கொள்ளா காட்சியாக இது எங்களுக்கு அமைந்திருப்பதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அடுத்ததாக வந்து நான் தான் இனி தீயில் இறங்க போகிறேன். பாரத போர் முடிக்கவென்று அவதரித்த அன்னை பாஞ்சாலி தாயினுடைய இறுதி நாள் திருச்சடங்கு நிகழ்வு எமது பழுகாம மண்ணுக்கு இன்றைய நாள் அன்னை தாயாரினுடைய அருள் கடாட்சத்தை நேரடியாக பெறுகின்ற ஒரு நாளாகவே இந்த தீ மிதிப்பு நிகழ்வை எங்களுடைய கண்களால் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். எங்கள் கிராமத்தில் இருக்கின்றவர்கள் மாத்திரமல்ல, அண்மை கிராமங்களிலே இருக்கின்றவர்களும் அன்னை பாஞ்சாலி தாயினுடைய தீ மிதிப்பை கண்டுகளிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது நேர்த்தி வைத்த அடியவர்கள் தீயிலே அரோகுரா அரோகுரா என்ற கோஷத்தோடு இறங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வருடத்திற்கான அன்னை திரௌபதி தாயினுடைய தீ மிதிப்பு இறுதி நாள் நிகழ்வு. கொண்டிருப்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பான அடியவர்களே, அமர்ந்திருங்கள், அமர்ந்திருந்த நீங்கள் பின்னால் இருக்கின்றவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை வழங்குங்கள் என அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். 2025 ஆண்டுக்குரிய அன்னை பாஞ்சாலி தாயினுடைய இறுதி நாள் தீ மிதிப்பு நிகழ்வு ஆனால் நேரடியாக நேர்த்தி வைத்த அடியவர்களுக்கு அம்பிகையினுடைய அருள் சக்தி கிடைக்கின்றது. அவர்களை அங்கே அவதானியுங்கள். அரோகரா அரோகரா என்று அந்த அன்னையினுடைய சக்தியை வேண்டியவனாக, அன்னையினுடைய நேரடியான அந்த சக்தியை வேண்டியவனாக தீக்குழியிலே காலெடுத்து வைக்கின்ற அந்த நல்ல அந்த நிகழ்வை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்னை பாஞ்சாலி இறுதி நாள் சடங்கில் தீ மிதிப்பு நிகழ்வு சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெருமையோடு வழங்குகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்வுகள் உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க காத்திருக்கின்றன. ஒவ்வொரு வருடமும் இந்த பாஞ்சாலியினுடைய தீமிதிப்பு இறுதி நாள் நிகழ்வில் பாஞ்சாலி கலைக்கழகத்தினர் பெருமையோடு வழங்குகின்ற கலை கதம்ப விழா ஒவ்வொரு வருடமும் நடைபெறும். அந்த வகையில் இந்த வருடத்திலும் கூட சிறப்பான முறையிலே பல்சுவை கதம்ப நிகழ்வுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இப்போ வந்து அனைவருமே வந்து தீயில் இறங்கி முடிஞ்சுது, தீ மிதித்து முடிஞ்சுது. இப்போ வந்து அந்த தீக்குழியில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து தங்களுடைய ஒரு நெத்தியில் வைக்கிற அந்த ஒரு நடைமுறை தான் இப்போ வந்து நடந்து கொண்டு இருக்குது. எல்லாருமே வைப்பாங்க. அன்னையினுடைய திருச்சடங்கு நிகழ்வை, தீ மிதிப்பு நிகழ்வை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற அடியார்களே,
கலை உணர்வாளர்களே, இன்னும் சற்று நேரத்தில் பாஞ்சாலி கலைக்கழகம் பெருமையோடு வழங்கும் கலை பல்சுவை கலை கதம்ப நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் இடம்பெறும். ஒவ்வொரு வருடமும் தீமிதிப்பு இறுதி நாள் நிகழ்வில் பாஞ்சாலியின் கலையரங்கில் கலை உயிரிலும் மேலாம். ஒவ்வொரு வருடமும் பாஞ்சாலி கலைக்கழகம் பெருமையோடு வழங்கும் பல்சுவை கலை கதம்ப நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கின்ற வகையில் ஆடல் பாடல் இன்னொரு என்ன பல்விதமான கலை அம்சங்கள் இங்கே இருக்கின்றது. இந்த தீமிதிப்பு நிகழ்வை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற அடியார்களே, பாஞ்சாலி கலைக்கழகம் வழங்குகின்ற இந்த கலை பல்சுவை கலை கதம்ப நிகழ்வையும் ஓகே, இப்போ வந்து அந்த வீடியோ கிளிக்கை வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது நான் வந்து முகங்காட்டி செய்யல வீடியோ, அந்த இடத்த கிளிக்கில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதாவது நான் வந்து வீடியோ எடுத்துக்கொள்ள இல்லாத சுச்சுவேஷன் என்னென்னு சொன்னால், கோயிலுக்குள்ளேன்றதால வீடியோ எதுவும் செஞ்சு கொள்ள முடியாது. ஒரு படியன்றை கொடுத்ததால் வந்து அந்த படியன் எடுத்த அந்த ஒரு சில கிளிப்புகளை வந்து அட் பண்ணியிருந்தேன். இது வந்து லேட்டாக போட்டாலுமே வந்து நீங்கள் ஆர்வமாக கட்டுறதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த ஒரு வீடியோ நாங்கள் ஒன்று முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கவனம் பண்ணுங்க. முக்கியமாக வந்து நான் தீ மிதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து நன்றி. முக்கியமாக அந்த தீ மிதிப்பு சம்மந்தமான அந்த விஷயங்களை வந்து அது அப்படியான அனுபவமாக இருந்துச்சு, என்னென்ன மாதிரி நடந்துச்சு அப்படியான ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்காக வந்து அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.